பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 15 மில்லியன் ரூபாவை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தமையின் ஊடாக நிதி தூய்தாக்க தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. ஆனாலும் இதுவரைக்கும் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்காமையினால் வழக்கு விசாரணைக்கு மற்றொரு திகதியினை நிர்ணயிக்குமாறு விசாரணை அதிகாரிகள் மன்றில் கோரிக்கை விடுத்தனர். அந்த ஜனாதிபதி வழங்கிய காசோலைகள் பவுன்ஸ் ஆகியுள்ளன, ரிட்டர்ன் ஆகியுள்ளன. ஆகவே சட்டமா அதிபர் அது தொடர்பிலும் கேட்டால் நல்லது என நான் நினைக்கின்றேன். ஜனாதிபதி வழங்கிய காசோலைகள் ரிட்டர்ன் ஆகியுள்ளன. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய காசோலைகள் படம் காட்டுகின்றார்கள், நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள். ஆனால் வழங்கிய காசோலைகள் ரிட்டர்ன் ஆகியுள்ளன. தற்போதுதான் உண்மையில் வங்குரோத்து அடைந்துள்ளது. முன்னர் வங்குரோத்து என்று கூறினாலும் காசோலைகள் ரிட்டர்ன் ஆகவில்லை. தற்போது மக்களுக்கு வழங்குகின்ற காசோலைகள் ரிட்டர்ன் ஆகியுள்ளன.